வணக்க மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிற படம் ப்ளூ பெட்டில். இந்த படம் 2023 ரிலீஸ் ஆகி டிசி சைடில் நல்ல ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன ப்ரோ அப்படி கான்செப்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நம்ம தலைவன் வண்டமுருகோட சீன்லாம் ஒவ்வொன்றும் வேற லெவலில் இருக்குங்க. யாரை ப்ரோ சொல்கிறீங்க? அட நம்ம ப்ளூ பெட்டில் தாங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, மறக்காம ஒரு லைக் தெரிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் அண்டார்டிகாவை சேர்ந்த ஒரு பனி பிரதேசத்தை காட்டுறாங்க. அங்கே இந்த படத்துடைய வில்லனான கேரபேக்ஸ் வாய்க்குள்ளே பார்க்க போட்டுட்டு டென்ட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து பார்க்க ஒரு ஹெலிகாப்டர் அங்கே வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே இருந்து விக்டோரியா அப்படிங்கிறவங்க வராங்க. வந்ததுக்கு அப்புறம் வில்லனான கேரபேக்ஸ் கிட்ட அந்த ஸ்கேரப்பை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு வில்ல இருந்துட்டு ஸ்கேரப் நாளைக்கு நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விக்டோரியா வந்துட்டு அந்த ஃபீலனால உணர முடியுது அப்படின்னு சொல்ல அந்த பெரிய உருண்டைக்குள்ள இருக்கிற ப்ளூ பெட்டில் காட்டுறாங்க. இந்த ப்ளூ பெட்டில் எப்படி விண்வெளியிலிருந்து பூமிக்கு வந்தது அப்படிங்கிறத காட்டிட்டு இந்த ப்ளூ பெட்டிலான ஸ்கேரப்பை யாரெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு ஆதி காலத்தில் எப்படி வழிபட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீனை நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு மாசா ஏர்போர்ட்ல என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கும்போது டிகிரி வாங்கின தொப்பியை போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு போட்டுட்டு ஏர்போர்ட்ல ஒரு தாத்தா கிட்ட இதில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் இருந்துட்டு லோன் வாங்கிட்டு திருப்பி தராத மாதிரியே இருக்கடா அப்படின்னு கலாச்சி வர்றாரு. நம்ம ஹீரோவை என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து பார்க்க நம்ம ஹீரோவோட ஃபேமிலி எல்லாம் நின்றுருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஹைமீட் இந்த விஷயத்தை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோட தங்கச்சியான மில்லி இருந்துட்டு அப்பா நான் இந்த விஷயத்தை சொல்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா இருந்துட்டு நான் சொல்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வாயடிச்சாராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹாய் அப்படின்னு கத்திட்டு வர நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட கட்டி பிடிச்சி வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம ஹீரோவோட மாமா வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு மாமாவை பார்த்ததுக்கப்புறம் என்ன மாமா மாப்பிள்ளைய ஒரு ஹக் கூட பண்ண மாட்டேங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் வந்துட்டு ஏன்பா ஏர்போர்ட்டில் நிறைய கேமராலாம் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட தங்கச்சி மில்லி இருந்துட்டு ஹீரோ கிட்ட அம்மா அப்பா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன அப்படின்னு கேட்க கொஞ்சம் அவசரப்பட்டு மில்லி இருந்துட்டு நம்மளை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குடிச்சிட்டு இருந்த கூல் ட்ரிங்க்ஸ் தப்பிட்டு ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறாரு. இது எப்படி பையன்கிட்ட சொல்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவும் தயங்கி நின்று இருக்கும்போது மில்லி இருந்துட்டு நம்ம அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு நீயே ரொம்ப கஷ்டத்தோட படிச்சுட்டு இருக்க அதனால தான் அவங்க சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் தங்கச்சியார் நைட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேமிலியை நல்லா பொசிஷன் கொண்டு போயிடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மில்லி இருந்துட்டு நல்லா வாயிலேயே வட சொல்கிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ என் கையில் ஒரு டிகிரி இருக்குது 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பில்டிங்கே வாங்குற அளவுக்கு வளர்ந்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஸ்டைலாக நின்றுக்க மாதிரி காட்டுறாங்க. என்ன ப்ரோ அதுக்குள்ளேயே வாங்கிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நம்ம ஹீரோ இப்போதைக்கு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு துடைக்கிற வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அங்கே விக்டோரியாவும் வில்லனான கேரபாக்ஸும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஜெனி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்களை பார்த்து நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களும் ஒரு ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி விடுறாங்க. அதுக்குள்ளே ஒமேகா அப்படின்ட்டு ஒரு இல்லீகல் வெப்பன் ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருப்பாங்க. முதுகு தண்ணில் ஒரு மிஷினை பொருத்தி வச்சு மனுஷங்களோட பிரெயினில் கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதனால மனுஷன் சுயமாக சிந்திச்சு போருக்கான கவசங்களே அடையிறான். இதனால நம்ம எந்த போர்லையும் தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் தி ஒமேகா அப்படின்னு வச்சுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் நிறுத்தி ரொம்ப வருஷங்களாச்சு. இப்போதைக்கு இந்த மாதிரி வெப்பன் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜெனிஃபர் கேட்க அதுக்கு விக்டர் வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு சம்மந்தமே இல்லை நீ கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜெனிஃபர் வந்துட்டு எங்கள் அப்பாவோட சேர் இதில் பாதி இருக்குது நான் கேட்காம வேறு யார் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கேரபாக்ஸ் வந்துட்டு அவங்கள பிடிக்கிறதுக்காக கிட்ட போக அங்கே நம்ம ஹீரோ வந்து எதுக்கு பொண்ணு மேலே கை வைக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு பயத்தோட கேட்குறாரு. விக்டோரியா நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நீங்கள் வேற வேலை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் மில்லியோ கேப் புக் பண்ணிட்டு வெளியே நின்று இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள வந்து ஜெனிஃபர் வேகமாக வராங்க. அங்கே வந்துட்டு ஜெனிஃபர் வந்துட்டு உங்கள் வேலை போனதுக்கு நான் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க ரொம்ப சிடுமூஞ்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜெனிஃபர் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபோனை வாங்கி அவங்க நம்பரை சேவ் பண்ணி கொடுத்துறாங்க. சேவ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நீ மெசேஜ் பண்ணி நாளைக்கு நான் உங்களுக்கு வேலை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வேலை கிடைக்கும் போது அப்படின்னு ஒரு நப்பாசையில் நின்றுருக்காரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு எத்தனை நாளாக அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து கேட்க அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு ஐமி எப்போவாவது நான் குடிப்பேன் அம்மா கிடைக்க சொல்லி வச்சுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவை அவங்க அப்பாவும் மனசு விட்டு கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு எதுக்கும் பயப்படாத கண்ணு நான் எப்பவும் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவை நம்பர் கொடுத்த ஜெனிட்ட நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் அந்த கம்பெனிக்கு போயிருப்பாரு. நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ணி அனுப்புறதுக்காக அவங்க குடும்பமே அங்கே வந்திருப்பாங்க. அவங்களும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கம்பெனிக்குள்ளே போகிறாரு. கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஜெனிஃபர் வந்துட்டு ஒர்க்கர் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கேரப்கான ப்ராஜெக்ட் பண்ணியிருந்த சயின்டிஸ்ட் வந்து அவர் மேலே இடிச்சு அவருடைய ஐடி கார்டை எடுத்துடுறாங்க. அந்த ஐடி கார்டை எடுத்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்கேரப் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஸ்கேரப்பை கையில் எடுக்கிறாங்க. இது எதுக்குள்ளேயாவது மரமும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்கர் பொட்டியை பார்த்து அதுக்குள்ளே வச்சு கொண்டு போகிறாங்க. சயின்டிஸ்ட் லேபுக்குள்ளே வந்து பார்க்கும்போது என்னடா பர்கர் இருக்குது ஸ்கேரப்பை காணும் அப்படின்னு பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. இதை பார்த்து சயின்டிஸ்ட் வந்துட்டு பில்டிங்காக தான் பண்ணுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஜெனியும் கம்பெனிக்குள்ளேருந்து வேகமாக ஸ்கேரப் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ ஜெனியை பார்த்து ஏங்க எனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்கும் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஜெனி இருந்துட்டு இப்போ நான் அவங்க கூட பேசுகிற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்ல திடீர்னு அந்த பில்டிங் அலாரம் ஆன் ஆயிடுது. இதை பார்த்து ஜெனி இருந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஸ்கேரப் எடுத்து நம்ம ஹீரோ கையில் கொடுத்துட்றாங்க. ஐமே நீ பார்த்துக்கோ தயவுசெய்து ஓப்பன் மட்டும் பண்ணிடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த பர்கர் பொட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க எல்லாரும் இதுக்குள்ளே என்ன இருக்குது சீக்கிரம் ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஒரு ப்ளூ கலர் வண்டை இருக்கிறத பார்த்து எல்லாம் ஆச்சரியமாகறாங்க. இது என்னன்னே தெரியாமல் மில்லி அதுக்குள்ளே இருந்து அந்த வண்டை எடுத்துறாங்க. இதை பார்த்து
நம்ம ஹீரோ வந்துட்டு அதை என்ன தொடவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீ இப்போ எதுக்கு அதை கையில் எடுத்து நீ விளையாண்டு இருக்க மில்லி அப்படின்னு கேட்க, அதுக்கு மில்லி இருந்துட்டு அந்த வண்டை தூக்கி அவங்க மாமா கிட்ட போட்டுறாங்க. அவங்க மாமாவும் ஹைமே இது நான் உடச்சு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த வண்டை அவர் கையிலேருந்து பிடுங்கிறாரு. பிடுங்கினதுக்கு அப்புறம் அந்த வண்டை கையில வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவோட முகத்தில் அந்த வண்டு போய் ஒட்டிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவங்க ஃபேமிலி ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டு நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துருது. நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூ படிலாம் மாற ஆரம்பிக்கிறாரு. முழுசா மாறினதுக்கு அப்புறம் அந்த சூட்ல இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு குரலை கேட்குது. நம்ம ஹீரோ கிட்ட சூட்டை இப்போ செக் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல, அவங்க வீட்டு கூரை வச்சுக்கிட்டு ஸ்கேரப் இருந்துட்டு ஸ்பேஸ் கூட்டிட்டு போகுது. நம்ம ஹீரோவும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, ஸ்கேரப் விண்வெளியிலிருந்து தரைக்கு வேகமாக வந்துட்டு இருக்கு. வந்துட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ஸ்கேரப் சிட்டி நடுவில் போக, அங்கிருந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு பஸ் வந்துருது. இதை பார்த்து ஸ்கேரப்பா ரக்கே ஒரு ஆயுதமா மாத்திருது. அந்த பஸ் ரெண்டா பிறந்ததை பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியமாகறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் நம்ம ஹீரோ சுற்றி நின்று இருக்கும்போது நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ட்ரெஸ்ஸே இல்லாத பார்த்து ஷாக் ஆகிறாரு. நம்ம ஹீரோ ஒரு பெட்ஷீட்டை பார்த்துட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது அவருடைய முதுகுல அந்த வண்டு ஒட்டிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப பயந்துறாரு. இது எப்படியாவது நம்ம முதுகுலேருந்து எடுத்தாகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஜெனி பார்க்கறதுக்காக போறாரு. அங்கே போய் ஜெனி பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வந்ததுக்கு அப்புறம் ஹைமி இருந்துட்டு ஜெனி கிட்ட, ஏமா என்னமா குட்டிகள் கொடுத்தேன் முதுகு தண்ணியில் ஒட்டிட்டு வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோ புலம்புறாரு. சரி இது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஜெனிட்டு கேட்க, அதுக்கு ஜெனி இருந்து இது பேர் தான் ஸ்கேரப், உலகத்திலே பவர்ஃபுல் வெப்பன் அழைக்கப்படுறது அப்படின்னு சொல்லும். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு ஜெனி இருந்துட்டு இதுக்கு சீக்ரெட் கோடு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போ எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அது விக்டோரியாவோட பில்டிங்ல தான் இருக்கு, அங்க போறது ரொம்ப சிக்கல அப்படின்னு சொல்ல, அது நம்ம ஹீரோவோட மாமா இருந்துட்டு ஏப்பா அதெல்லாம் ரொம்ப சப் மேட்டர் அப்படின்னு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கேமராவில் ஹேக் பண்ணிடுறாங்க. கம்பெனிக்குள்ள போய் அந்த கீ எடுத்துட்டு திரும்பி வரும்போது வில்லனான கேரபேக்ஸ் அவங்கள பார்த்துறாரு. பார்த்துட்டு வேகமா ஜெனி அடிக்கிறதுக்காக வரும்போது திடீர்னு நம்ம ஹீரோ வில்லனை தடுத்துருவாரு. வில்லனை ரொம்ப அதிர்ச்சியான பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கேரப் திடீர்னு வில்லனோட மூஞ்சி மலையை குத்திடுது. இதுல கோவமான வில்லன் தலையில இருக்கிற ஒமேகா சிஸ்டர் தான் ஆன் பண்ணி விட்டுறான். அதுல வில்லனுக்கும் ஒரு சூட்டு வந்துருது. இதை பார்த்த ஸ்கேரப் சண்டை போட தயாரா அப்படின்னு சொல்லிட்டு வில்லனோட சண்டை போட ஆரம்பிக்குது. ஸ்கேரப் வில்லனை போட்டு பொட்டை எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு வில்லன் ஸ்கேரப்பை ஷூட் பண்ணிடுறான். இதுல ஸ்கேரப்பும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்துருது. நம்ம ஹீரோவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா தெரியல. உள்ள இருக்கிற நம்ம ஹீரோவும் ஏப்பா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட வில்லன் ஸ்கேரப்பை ஒரு கார் எடுத்து நசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கேரப் அதோட வச்சு வில்லனை தூக்கி போட அவனும் ஒரு ரோட்ல போய் விழுந்துடுறான். அங்க நம்ம ஸ்கேரப்பை போய் வில்லனோட களத்துல கத்தி வச்சு அவனை கொல்ல பார்க்கும்போது ஹைமி இருந்துட்டு தடுத்து நிறுத்திடுறான். திடீர்னு அவன் மாமா ஒரு கார் எடுத்து ஹைமி நோக்கி வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து வில்ல இருந்துட்டு அந்த காரை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷூட் பண்ணதுல அந்த கார் திடீர்னு நின்றுது. ஹைமி என்னாச்சு அப்படின்னு அவங்க நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த வில்ல ரொம்ப ஆக்ரோஷத்தோட வந்து ஹைமி போட்டு குழந்தை எடுத்துடுறான். ஹைமியை சாகடிக்கிற நிலைமைக்கு வில்லன் கொண்டு போகும்போது அவங்க மாமா அந்த கார் எடுத்துட்டு வண்டு முருகா நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் நோக்கி வேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் அடிக்க அந்த கார் மேல வச்சிருந்த மிஷின் வில்லன் மேல போய் அடிச்சிருது. அதுக்கப்புறம் ஹைமி கார்ல ஏற்றிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கேரப்பை யாரெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதுல சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு இதை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியுது நம்ம உயிரோட இருக்கிற இந்த ஸ்கேரப்பை நம்மளோட தான் இருக்கோம் அப்படின்ட்டு. இதை பார்த்து ஹைமியோட மாமா இருந்துட்டு மாப்பிள அதை எப்படி நான் வெளியே எடுக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஸ்கேரப்பை வெளியே எடுத்த நீ செத்துரு அப்படிங்கிறாரு. என்ன மாமா சொல்ற அப்படின்னு ஹைமி கேட்க, அதுக்கு வந்துட்டு மாப்பிள நீயே ஸ்க்ரீன்ல பாரு அப்படின்னு சொல்றாரு. அது உன்னோட ஒவ்வொரு செல்லையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு, அதை எடுத்தா கண்டிப்பா உனக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹைமி இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து ஹைமியோட மாமா இருந்துட்டு ஹைமி கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு விக்டோரியாவோட ஹெலிகாப்டர் அவங்களுக்கு மேலே போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்து சென்னை எடுத்துட்டு அது விக்டோரியாவோட ஹெலிகாப்டர் தான். இப்போ அது எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹைமியும் யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹைமியோட ஃபேமிலி காட்டுறாங்க. அங்க ஹைமி இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு விக்டோரியா ஹைமியை தேடி வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற பிளாக் கார்ட்ஸ் எல்லாம் ஹைமியோட அப்பா கிட்ட ஹைமி எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க, திடீர்னு அங்க வானத்துல இருந்து ஹைமி வந்து அவங்களோட சண்டை போடுவாரு. அங்க இருக்கிற எல்லா கார்ட்ஸோடய பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும்போது விக்டோரியா இருந்துட்டு அவங்க ஃபேமிலி எய்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதுல ஒரு கார்ட்ஸ் ஹைமியோட அவங்க அப்பாவை அடிச்சிடறாரு. அதுல ஹைமியோட அவங்க அப்பாவை நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த விக்டோரியா இருந்துட்டு வில்லன் கேரபாக்ஸ் கிட்ட எய்மை கரெக்டாக வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து ஹைமி இருந்துட்டு அவங்க அப்பாவை நோக்கி போக வில்லனான கேரபாக்ஸ் ஹைமி பார்த்து ஷூட் பண்ணதுல ஹைமியோட ஷூட் லாக் ஆகிக்குது. வில்லன் கேரபாக்ஸ் இருந்துட்டு ஹைமி தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். விடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஹைமியை காப்பாற்றி ஆகணும் பண்ணிட்டு ஹைமியோட ஃபேமிலியை ஜெனிஃபரும் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி இருக்கிற ஷிப் எடுத்துட்டு கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஜெனிஃபரும் ஹைமியோட பாட்டி இருந்துட்டு ஹைமி எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சைடில் ஹைமி காட்டுறாங்க. ஹைமிட்ட விக்டோரியா இருந்துட்டு எப்படி அந்த ஸ்கேரப் உனக்கு தேர்ந்தெடுக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னால எங்களுக்கு என்ன யூஸ், வெறும் ஸ்கேரப்பா இருக்கும்போது மட்டும் அதை யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு கோடு தேவைப்பட்டுச்சு, ஆனா அது இப்போ உன்னோட பிரெயினோட இணைஞ்சதுனால அந்த கோடை இப்போ எங்களால் டேரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அங்கிருந்து ஒரு சயின்டிஸ்ட் இருந்துட்டு இதனால இவர் செத்துருவாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்டோரியா இருந்துட்டு உலகத்தை காப்பாற்றுறதுக்காக சாகிட்டு ஓடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீனில் ஜெனிஃபர் வந்துட்டு இருந்த ஷிப்பை காட்டுறாங்க. அந்த ஷிப்பை அவங்க இடத்துக்கு வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஹைமியோட மாமா வந்துட்டு பிளாக் கார்ட்ஸால் சண்டை போட்டு அவங்க எல்லாம் அடிச்சு போடுறாரு. அடுத்த சீனில் ஹைமியை காட்டுறாங்க. விக்டோரியா இருந்துட்டு ஸ்கேரப்போட மொத்த பவரையும் எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஒமேகா சிஸ்டத்துக்கு எல்லா பவரையும் கொடுப்பாங்க. இதனால நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருப்பாரு. ஸ்கேரப்பா அவரோட பிரெயின்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ஆரம்பிக்கும். திடீர்னு ஹைமிக்கு அவங்க அப்பாவோட நினைவுகள் கொஞ்சம் வந்து போகும். இதனால நம்ம ஹீரோவை முடிச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற லூட்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தப்பிச்சு வச்சிடறாரு. ஹைமி அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது அவங்க ஃபேமிலி பார்த்துறாங்க. ஃபேமிலி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹைமி இருந்துட்டு மில்லி எங்க
எங்க அப்படின்னு கேட்க மில்லியும் ஜெனிஃபரும் உன்னை தேடி தான் அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்ல நம்ம அப்பாவை கொண்டு அவங்களை சும்மா விட்டுறாரு ஹைமி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. மில்லியும் ஒரு வெப்பன் டிவைஸ் வச்சு காட்சோட சண்டை போட்டுருக்கும்போது ஸ்கேரப்போட ஹைமி வந்து எல்லா காட்சியும் அடிச்சு போட்டுறாங்க. ஸ்கேரப்போட கொஞ்சம் பவர் வச்சிருக்க வெளில இருந்துட்டு வேகமாக வந்து ஹைமி பார்த்து ஷூட் பண்ணி இதை பொறுத்துக்கிட்டு ஹைமியை வெளியே போய் விழுந்துறான். அவங்க 2 பேருக்கு நடுவில் வேற லெவல் சண்டை போயிட்டு இருக்க சமயத்தில் ஹைமியை பயங்கரமாக விலங்கு போட்டு அடிக்க விலங்கும் டஃப் கொடுத்து பயங்கரமாக ஹைமி போட்டு அடிக்க அந்த சண்டையில் ஹைமியை கேரபாக்ஸ் வந்துட்டு சாவடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடுவான். இப்போ திடீர்னு ஹைமியோட மாமா இருந்துட்டு வில்லன் கேரபாக்ஸ் தண்ணியில் கல் எடுத்து போட அவர் நின்று இருக்கிற இடத்த பார்த்து வில்லன் ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்து ஹைமி ரொம்ப எமோஷனலாகி ரொம்ப வெறியாட வில்லனை போட்டு பொழந்து காட்டுறான். அதில் ஹைமி இருந்து வில்லனை சாவடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடுவான். ஹைமி இருந்து ஒரு கத்தி எடுத்து குத்த பார்க்கலான்னு போகும்போது ஸ்கேரப் இருந்துட்டு ஹைமியை தடுத்துரும். ஹைமி இருந்து ஸ்கேரப் கிட்ட எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்க அவரோட நினைவுகளை அன்பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு ஹைமியும் அவர் விட்டுறாரு. அங்கே விக்டோரியா இருந்து ஜெனிஃபரும் தப்பிச்சிடுறாங்க. வில்லன் கேரபாக்ஸும் விக்டோரியா கிட்ட போக விக்டோரியா இருந்துட்டு அவங்களை கொண்டு கேரபாக்ஸ் அப்படின்னு சொல்ல மனசு மாறி போன கேரபாக்ஸ் வந்துட்டு ஹைமி நோக்கி போக குடும்பத்தை நல்லா பார்த்துக்க அப்படின்னு அவங்களுக்கு கிளம்ப சொல்றாரு. விக்டோரியா இருந்துட்டு எதுக்காக அவங்களை போக விட்ட அப்படின்னு சொல்ல கேரபாக்ஸும் பக்கத்தில் வந்து அவருடைய எனர்ஜி அதிகப்படுத்துறாரு. எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கள் அம்மா இருந்தது இவங்களால தான். இவரோட பிரெயின்ல ஸ்கேரப் அதை பதிவு வச்சிருக்கோம். அதனால தான் இவர் அழிச்சுக்கிறாரு. அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு ஹைமியோட ஃபேமிலி பண்ணுறாங்க. படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸில் வேற லெவலில் இருக்குங்க. மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துடுறீங்க மறக்காம அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். நாங்கள் அடுத்த ஒரு ஸ்டோரியில் சந்திக்கிற வட்டாச்சலம்.